கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உறவினர் வீட்டிற்கு வந்த 2 சிறுமிகள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்மத்தூர் கிராமத்தில் உள்ள அகிலா என்பவரின் வீட்டிற்கு அவரது உறவினர்கள் சேலத்திலிருந்து வந்திருந்தனர். இந்த நிலையில் சிறுமிகள் சிலருடன் சேர்ந்து செட்டியார் வட்டம் ஏரி பகுதியில் குளிக்கச் சென்றனர். அப்போது சேலத்தைச் சேர்ந்த நிலாஸ்ரீ மற்றும் சாருமித்ரா எதிர்பாராதமாக நீரில் மூழ்கினர். அவர்களை கிராம மக்கள் மீட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். மாவட்ட நிர்வாகம் ஆபத்தான நிலையில் இருக்கின்ற நீர்நிலைகளில் எச்சரிக்கை பலகை வைக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் நுங்கம்பாக்கத்தில் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை கொண்டாட தனியார் தொழிற்சாலையில் பணம் கேட்டு மிரட்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் SK குமார் பிடிபட்டார். மிரட்டல் தொடர்பாக தனியார் நிறுவன உரிமையாளர் SK குமார் அளித்த புகாரில் VCK நிர்வாகி பிடிபட்ட நிலையில் திமுக கூட்டணி கட்சி என்னும் ஆணவத்தில் VCK நிர்வாகிகள் பணம் கேட்டு மிரட்டும் சம்பவம் அடிக்கடி நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் நுங்கம்பாக்கத்தில் சேதமடைந்த மின்கம்பங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிராமத்தில் உள்ள அனைத்து மின்கம்பங்களும் சேதமடைந்து எந்த நேரத்திலும் சாய்ந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து மின்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் பொதுமக்களுக்கு போராட்டமாகவே அமைந்துள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. தூத்துக்குடி தாளமுத்து நகர் அருகே மருமகளை உறவினர்களிடம் அவதூறாக பேசிய மாமனார் உட்பட 3 பேரை கத்தியால் குத்திய சம்பவத்தில் 4 பேர் பிடிபட்டனர். சரவணன் விஜயலட்சுமி தம்பதியினர் இடையே குடும்ப தகராறு ஏற்பட்ட நிலையில் மருமகளை பற்றி அவதூறு பேசிய மாமனார் மீது விஜயலட்சுமி உறவினர்கள் ஆத்திரமடைந்தனர். இதனையடுத்து மாமனார் அழகுமுத்து உட்பட 3 பேரை கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய விஜயலட்சுமியின் உறவினர்கள் 4 பேர் பிடிபட்டனர். அரசு மருத்துவமனை ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஆகஸ்ட் 18ஆம் தேதி சென்னையில் மாபெரும் போராட்டம் நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு மருத்துவமனை பணியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகளில் 13 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக பணியாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவமனை ஆரம்ப சுகாதாரம் பொதுத்துறையில் பணிபுரியும் சுமார் 4000 பேர்கள் வேலைவாய்ப்பு மூலம் எடுக்கப்பட்டு சுமார் 13 ஆண்டுகள் மருத்துவத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் நபர்களை இதுநாள் வரையில் இந்த அரசு அவர்களுக்கு பணி வரன்முறை செய்யப்படவில்லை. இந்த காரணத்திற்காக நாளை காலை 10 மணி அளவில் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் சுமார் 4000 பேர்கள் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை துவக்குள்ளார்கள் என்பதை மாநில மைய சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பாதசாரிகளின் நடைபாதை சேதமடைந்து விட்டதாக புகார் எழுந்துள்ளது. 4 மாதங்களுக்கு முன்பு துவங்கிய பணி இன்று வரை முழுமையடையாததால் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வணிகர்கள் வேதனை தெரிவித்த நிலையில் பள்ளத்தில் தேங்கி நிற்கும் கழிவுநீரில் இருந்து துர்நாற்றம் வீசி வருவதாக குற்றம் சாட்டினர். விடியா ஸ்டாலின் அரசின் நிர்வாகம் பாதாள சாக்கடை பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கூக்கால் கிராமத்தில் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து சுற்றுலா பயணிகளிடம் அடாவடி வசூலில் ஈடுபடும் அராஜக கும்பலின் வீடியோ வெளியாகியது. மேல்மலை கிராமங்களில் மேகமூட்டத்தை காண வந்த இளைஞர்களிடம் நீண்ட நேரம் பார்வையிட்டதற்கு பணம் கேட்டு பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ வெளியாகியுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை அரசு நிலத்தை ஆக்கிரமித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டினர். நாங்க போன் போட்டுக்கணுங்க, நீங்க வாங்க தம்பின்னு சொன்னோமா, நீங்க அங்க வந்து உங்க பாட்டுல எங்களுக்கு நாங்க அங்கிருந்து வரோம். அப்படின்னா உள்ள ஏறும்போது சொல்லணும் 1000 ரூபாய் ஒருத்தனுக்கு வரணும். 50 ரூபாய் தானே சொன்னேன். 50 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் பாருங்க தம்பி.